உலகம் முழுவதும் திரைக்கா என்ற சொல் வைரலாகி வருகிறது. ரஷ்ய மொழியில் இதற்கு 3 சக்திகளின் கூட்டணி என்று பொருள். இந்த 3 சக்திகளும் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா. இந்த திரைக்கா குழு அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்றால் நிபுணர்களின் கருத்துப்படி ஆம் என்றே தெரிகிறது. ASIO மாநாட்டில் பிரதமர் மோடி பயங்கரவாதம் பற்றி பேசினார். பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத நாடுகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பது சரியல்ல என்று கூறினார். ரஷ்ய அதிபர் புதின் டாலரைசேஷன் மற்றும் நேட்டோவின் விரிவாக்கம் பற்றி பேசினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் உலகை ஒரே நாடு ஆளாமல் பல நாடுகள் இணைந்து ஆள வேண்டும் என்ற பலமுனை உலகத்தை மல்டிபோலர் வேர்ல்ட் பற்றி பேசினார். ஒட்டுமொத்தமாக இந்த 3 தலைவர்களும் தங்கள் அம்புகளை அமெரிக்காவை நோக்கி திருப்பினர். இந்த மாநாடு சீனாவில் நடந்தாலும் அதன் தாக்கம் அமெரிக்காவில் தெளிவாக தெரிந்தது. இந்த மூவரும் இணைந்து SCO மாநாட்டை ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றி பெறச் செய்தனர். இந்த மாநாட்டிற்கு பயந்து டொனால்ட் டிரம்ப் மோடிக்கு ஒரு காதல் கடிதம் கூட அனுப்பியுள்ளார். SCO மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலில் பொருளாதார கொள்கைகள், பயங்கரவாத எதிர்ப்பு போராட்டம், தெற்கு உலக நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி போன்ற விஷயங்கள் உள்ளன. ஆனால் இந்த மாநாடு டொனால்ட் டிரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தவே நடத்தப்பட்டதாக தோன்றுகிறது. இந்த மாநாடு அமெரிக்கா தனது சூப்பர் பவர் அந்தஸ்தை இழக்குமா, அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டதா என்ற எண்ணத்தை உலக மக்கள் மனதில் உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் மற்றும் நேட்டோ நாடுகள் ரஷ்யா மீது தடைகளை விதித்து புதினை தனிமைப்படுத்த முயற்சித்தன. ஆனால் SCO மாநாட்டில் புதினுக்கு ஒரு ஹீரோ போன்ற வரவேற்பு கிடைத்தது. ரெட் கார்பெட், 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை மற்றும் ரஷ்ய நாட்டுப்புற இசையுடன் ஒரு ஹீரோவுக்கு இணையாக உயர்த்திக் காட்டப்பட்டார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் ஒரு ரசிகனைப் போல ஓடிச் சென்று புதினுடன் கை குலுக்கினார். இந்த நிகழ்வில் மோடி மற்றும் புதினுக்கு இடையிலான உரையாடல்கள் மற்றும் அவர்களின் சிரிப்புகள் வைரலாகின. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஷெஹ்பாஸ் ஷெரீப் எப்படி பின்னால் நின்றார் என்பதை பார்க்கலாம். SCO மாநாட்டில் பல விஷயங்கள் நடந்தன. குறிப்பாக இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா இணைந்து அமெரிக்காவுக்கும் அதன் டீப் ஸ்டேட்டுக்கும் என்ன செய்தியைச் சொல்கின்றன என்பதை நான் விளக்குகிறேன். ஆகஸ்ட் 31 அன்று பிரதமர் மோடி 7 ஆண்டுகளுக்குப் பிறகு சீனா சென்றார். அதே நாளில் புதினும் வந்து சேர்ந்தார். இருவருக்கும் ரெட் கார்பெட் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் நாள் ஷி ஜின்பிங் மற்றும் மோடிக்கு இடையே ஒரு வாரம் அப் மீட்டிங் நடந்தது. எல்லைகள், பலமுனை உலகம் மற்றும் பரஸ்பர நட்பு குறித்து வாதித்தனர். இந்தியா தங்களுக்கு ஒரு எதிரி நாடு அல்ல, நட்பு நாடு என்று ஷி ஜின்பிங் நட்பு கரம் நீட்டினார். அதே நாளில் புதினுடன் கூட ஒரு சந்திப்பு நடந்து உக்ரைன் அமைதி குறித்து வாதித்தனர். 2ஆம் நாளான செப்டம்பர் 1 அன்று புதின் மற்றும் மோடி ஒரே காரில் வந்தது சர்வதேச ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஷி ஜின்பிங், மோடி மற்றும் புதின் மூவரும் மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் சிரித்துக் கொண்டும் நகைச்சுவையாக பேசிக் கொண்டும் உரையாடினர். சமூக வலைத்தளங்களில் இணையவாசிகள் அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்று கற்பனை செய்து மீம்களை உருவாக்கினர். ஒரு மீமில் டொனால்ட் டிரம்ப் 100% வரி விதித்தாலும் பயப்பட மாட்டோம் என்று மோடி கூறியது போல இருந்தது. புதின் நம் மூவரையும் ஒன்றிணைத்து பெருமையையும் டிரம்பே எடுத்துக் கொள்வார் என்று சொல்கிறார். ஷி ஜின்பிங் டிரம்ப் இந்தியா சீனா இடையே போர் நிறுத்தம் செய்ததாக கூறி ஒருவேளை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு விண்ணப்பிப்பார் என்று சொல்கிறார். இது போன்ற பல நகைச்சுவை மீன்கள் வைரலாகின. மோடி ஷெஹ்பாஸ் ஷெரீப் நின்ற இடத்தை காட்டி புதினிடம், அந்த பக்கம் பார்க்காதீர்கள், அங்கு ஒரு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் போல நிற்பான், அவனைப் பார்த்தால் மீண்டும் பணம் கேட்பான் என்று சொன்னது போலவும் மீன்கள் வந்தன. இந்த மீன்கள் மற்றும் வீடியோக்கள் வைரலானதைக் கண்டு டொனால்ட் டிரம்பின் குழுவும் மார்கோ ரூபியோவும் களத்தில் இறங்கி ட்வீட் செய்தனர். இந்தியா அமெரிக்கா உறவுகள் அதல பாதாளத்திற்குச் செல்லவில்லை. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்க நட்பு நாடு என்று அமெரிக்க தூதரகம் இந்தியாவில் ட்வீட் செய்தது. இதே மார்கோ ரூபியோ சில நாட்களுக்கு முன்பு இந்தியா ஒரு இறந்த பொருளாதாரம் என்றும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி போருக்கு நிதியளிக்கிறது என்றும் இது உக்ரைன் போர் அல்ல, இது மோடியின் போர் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். இப்போது மோடி சீனாவுடன் நெருக்கமாவதையும் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுவதையும் கண்டு அவர்கள் பின்வாங்கி பயந்து மோடிக்கு காதல் கடிதம் எழுதினர். இதன் பொருள் அமெரிக்கா பயப்படுகிறது. திரைக்கா SCO மாநாட்டில் டாலர் மீதும் அமெரிக்காவின் சூப்பர் பவர் கனவுகள் மீதும் நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. ஷி ஜின்பிங் அனைவரையும் உரையாற்றி 1991 முதல் உலகத்தை ஒரே நாடு அமெரிக்கா ஆளுகிறது, ஒரு யூனிபோலார் உலக ஒழுங்கு உள்ளது என்று கூறினார். இது தொடரக்கூடாது என்றும் ஒரு பலமுனை உலகம் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பலமுனை உலகம் என்றால் சர்வதேச சட்டங்கள், வர்த்தக விதிகள் போன்றவற்றை ஒரே நாடு உருவாக்காமல் இந்தியா, ரஷ்யா, சீனா, தென் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற பல நாடுகள் இணைந்து உருவாக்க வேண்டும். சர்வதேச அரசியலை ஒரே நாடு ஆள்வதை எஜிமனி என்று
அழைக்கின்றனர். S.C.O மாநாடு அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு கேம் சேஞ்சர் ஆகும். நாம் ஏன் டாலரை பயன்படுத்த வேண்டும், டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்தக்கூடாது என்று ஷி ஜின்பிங் கேள்வி எழுப்பினார். R.I.C கூட்டணியில் உள்ள இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்தினால் டாலர் வீழ்ச்சியடையும் என்று மறைமுகமாக கூறினார். ஸ்விஃப்ட் போன்ற சர்வதேச வங்கி வலையமைப்பை நாங்களே உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார். ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கை அமெரிக்கா கட்டுப்படுத்துகிறது. ஒரு இந்தியர் ரஷ்யாவில் ஒரு தொலைபேசியை வாங்கும் போது அந்த பணம் முதலில் ஸ்விஃப்ட் வங்கிக்கு சென்று ரூபாய் டாலராகவும் டாலர் ரூபலாகவும் மாறி பின்னர் ரஷ்ய விற்பனையாளரின் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த இடைத்தரகு அமைப்பு தேவையில்லை என்றும் டிஜிட்டல் கரன்சி மூலம் நேரடியாக பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் ஷி ஜின்பிங் கூறினார். ஷி ஜின்பிங் SCO நாடுகளுக்கு $10 பில்லியன் யுவான் கடனை வழங்க முன்வந்தார். அமெரிக்காவின் வரிக் கொள்கைகளை விமர்சித்தார். அமெரிக்கா நாடுகளை அச்சுறுத்துவதாகவும் வரிகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் தங்கள் பேச்சை கேட்காவிட்டால் வரிகளை விதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். டொனால்ட் டிரம்பை மறைமுகமாக எச்சரித்து அச்சுறுத்துபவர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கூறினார். இந்த மாநாட்டில் பெஷாவரில் நடந்த பெஷ்மெர்கா தாக்குதல் கண்டிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் முன்னிலையில் இந்த தாக்குதலை கண்டித்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இராஜதந்திர வெற்றியாகும். மோடி பேசும்போது ஆசியாவில் பயங்கரவாதம் ஒரு பெரிய பிரச்சினை என்று ஷெஹ்பாஸ் ஷெரீப்பை குறிப்பிட்டு பேசினார். வர்த்தக இணைப்பு குறித்தும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு ஷி ஜின்பிங் மற்றும் புதினை அழைத்தார். புதின் பேசும்போது R.I.C கூட்டணியை பலப்படுத்த அழைப்பு விடுத்தார். R.I.C மேற்குலக நாடுகளுக்கு எதிரானது அல்ல, ஆனால் உலக சக்தியை சமநிலைப்படுத்த உள்ளது என்று கூறினார். G7 மேற்குலக நாடுகள், நேட்டோ ஆகியவை இணைந்து மற்ற நாடுகளை அச்சுறுத்துவதாகவும் அதற்கு பதிலாக இந்தியா, ரஷ்யா, சீனா ஒரு இரண்டாவது அணியை உருவாக்கி உலக ஒழுங்கை சமநிலைப்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். அதன் பிறகு மோடி புதின் இடையே இருதரப்பு சந்திப்பு நடந்தது. டிசம்பரில் இந்தியாவுக்கு வருமாறு மோடி புதினுக்கு அழைப்பு விடுத்தார். அமெரிக்கா 100% வரி விதித்தாலும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மாட்டோம் என்றும் ரஷ்யா தங்களுக்கு ஒரு முதன்மையான மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட நண்பன் என்றும் மோடி புதினை பாராட்டினார். டொனால்ட் டிரம்ப் நேற்று வரை உக்ரைன் போருக்கு மேற்குலக நாடுகளே காரணம் என்று நேட்டோவை குறை கூறினார். இந்த வகையில் மேற்குலக நாட்டு தலைவர்களிடம் ஒற்றுமை தெளிவு இல்லாததால் உலக நாடுகள் ஒரு மாற்றை கோருகின்றன. அந்த மாற்றுதான் R.I.C இந்த 3 நாடுகளும் எதிர்காலத்தில் சூப்பர் பவர்களாக மாறப்போகின்றன. இறுதியாக மோடி ஷி ஜின்பிங் இடையே 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக இருதரப்பு சந்திப்பு நடந்தது. எல்லையிலிருந்து படைகளை வாபஸ் பெறுவது, வர்த்தகம் மற்றும் இணைப்பு குறித்து விவாதித்தனர். இந்த வகையில் S.C.O மாநாடு ஒரு சூப்பர் ஹிட் ஆனது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிருங்கள். ஜெய் ஹிந்த்.